ரைஸ் ஆப்பை பற்றிய முன்னோட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். ரேபிட் இம்யூனைசேஷன் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் என்பது நோய் தடுப்பு தொடர்பான உங்கள் அறிவு மற்றும் திறன்களை வளர்த்தி மேம்படுத்திக் கொள்வதற்காக சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் ஒரு தனித்துவமான முயற்சியாகும். ரைஸ் ஆப்பை நீங்கள் எளிதாக பயன்படுத்தலாம். உங்களுக்கு தேவையானது ஒரு ஸ்மார்ட் போன் அல்லது இன்டர்நெட் இணைப்புடன் கூடிய ஒரு சாதனம் மட்டுமே. உங்கள் மொபைல்களில் ரைஸ் ஆப் மூலம் அனிமேஷன் வீடியோக்கள், உரைகளை படித்தல், வினாடி வினாக்கள் போன்ற பல்வேறு ஒளி பொருட்கள் வழியாக நோய் தடுப்பு பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அல்லது உங்கள் அறிவை புதுப்பிக்கலாம். இவை அனைத்தும் உங்கள் ஒட்டுமொத்த கற்றல் அனுபவத்தை மேம்படுத்துகிறது. 5 மாநிலங்களில் உள்ள 5 மாவட்டங்களில் ஒரு பைலட் அடிப்படையில் தொடங்கப்பட்ட ரைஸ் இப்போது நாடு முழுவதும் படிப்படியாக விரிவடைந்து வருகிறது. இப்போது உங்கள் மாவட்டத்தில் செயல்படுத்த ரைஸ் தயாராக உள்ளது. நீங்கள் நோய் தடுப்பு குறித்த உங்கள் அறிவையும் திறமையையும் மேம்படுத்த இதை இப்போது பயன்படுத்தலாம். இந்த வீடியோ ரைஸ் ஆப்பை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அறிந்து கொள்ள உதவும். ஆப்பின் ஒவ்வொரு அம்சத்தையும் தெரிந்து கொண்டு ஆப்பினுள் சென்று அதில் உள்ளவற்றை அறிந்து கொள்வோம். இந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்த அதன் அனைத்து அம்சங்களை பற்றியும் மற்றும் ஆப்பில் உள்நுழைந்து அதில் உள்ளவற்றை நீங்கள் புரிந்து கொள்வது முக்கியம். எனவே உங்கள் திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் இந்த ஆப்பின் அதிகபட்ச நன்மையை பெறவும் நாங்கள் பல்வேறு அம்சங்களையும் நடைமுறைகளையும் உங்களுக்கு காண்பிக்கின்றோம் மற்றும் உங்கள் சாதனத்தில் அவற்றை பயன்படுத்தி பயிற்சி செய்ய பரிந்துரைக்கிறோம். ரைஸை பயன்படுத்த நீங்கள் அதை உங்கள் மொபைலில் நிறுவ வேண்டும். இதற்கு முதலில் ஸ்டோர் ஐகானை கிளிக் செய்து கூகுள் பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரை திறக்க வேண்டும். இது ஒரு தேடல் பெட்டியை திறக்கும். ஆப்களின் பட்டியலை காண அதில் ரைஸ் இம்யூனைசேஷன் ட்ரைனிங் ஆப் என டைப் செய்யவும். பட்டியலில் ரைஸ் ஆப்பை கிளிக் செய்து நிறுவல் விண்டோவை திறக்கவும். அடுத்து நீங்கள் நிறுவுக பொத்தானை கிளிக் செய்யவும். இது ஆப்பின் நிறுவலை தொடங்கும். நிறுவல் முடிந்ததும் ரைஸ் ஆப்பை தொடங்க திற பொத்தானை கிளிக் செய்யவும். நிறுவலுக்கு பிறகு ரைஸ் ஐகான் உங்கள் மொபைலில் சேமிக்கப்படும். ஆப்பை திறக்க நீங்கள் ரைஸ் ஐகானை கிளிக் செய்ய வேண்டும். முதல் முறையாக உள்நுழைய உங்கள் மேற்பார்வையாளர் வழங்கிய உங்கள் உள்நுழைவு விவரங்களை உள்ளிட்டு தொடருக பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும். எனினும் சில வேளைகளில் பதிவு செய்யும் போது தவறான மொபைல் எண் வழங்கப்பட்டாலோ அல்லது நீங்கள் உள்ளிடும் கடவுச்சொல் பாஸ்வேர்டு தவறாக இருந்தாலோ உங்களால் உள்நுழைய முடியாமல் போகலாம். ஒரு முறை உள்நுழைவு விவரங்களை சரியாக உள்ளிட்ட பிறகு ரைஸ் ஆப்பில் ஒவ்வொரு முறை உள்நுழையும் போதும் இவற்றை டைப் செய்வதை தவிர்க்க எண்ணை நினைவில் கொள்ளவும் என்ற தேர்வு பெட்டியை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். எதிர்கால குறிப்புக்காக உங்கள் டைரியில் உங்கள் மொபைல் எண் மற்றும் பாஸ்வேர்டை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். மொபைல் எண் தவறாக இருந்தால் நீங்கள் உங்கள் மேற்பார்வையாளரிடம் அது பற்றி கூற வேண்டும். அவர்கள் சிஸ்டம் நிர்வாகியை தொடர்பு கொள்வார்கள். அவர்கள் சிஸ்டத்தில் உங்கள் மொபைல் எண்ணை புதுப்பிக்க முடியும். நீங்கள் ரைஸ் ஆப்பில் உள்நுழைந்த பிறகு விரும்பும் மொழியை தேர்ந்தெடுப்பதற்கான பக்கத்தை நீங்கள் காண்பீர்கள். தயவு செய்து மொழியை கவனமாக தேர்ந்தெடுக்கவும். ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட விருப்ப மொழியை நிர்வாகியின் ஒப்புதல் இல்லாமல் மாற்ற முடியாது. ஆனால் மிகவும் கவனமாக நீங்கள் இங்கே கிளிக் செய்து அது நிர்வாகியால் அங்கீகரிக்கப்பட்டவுடன் நீங்கள் முன்பு கற்ற படிப்புகளின் அனைத்து முன்னேற்றத்தையும் பகுதியையும் இழப்பீர்கள். இங்கே நாம் தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்துள்ளோம். மொழியை தேர்ந்தெடுத்த பிறகு அறிமுக செய்தி தோன்றும். அடுத்த பக்கத்தை நீங்கள் காண்பீர்கள். மொழியை தேர்ந்தெடுத்த பிறகு தோன்றும் அறிமுக செய்தி பக்கம் இது. இந்த பக்கத்தின் அடிப்பகுதியில் அடுத்து பொத்தானை காண்பீர்கள். அடுத்த பகுதிக்கு செல்ல நீங்கள் அதை கிளிக் செய்யலாம்.
இப்போது நீங்கள் பல பொத்தான்களை கொண்ட பக்கம் முழுவதையும் காண்பீர்கள். உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அனைத்து பாடத்திட்டங்களின் விவரங்களையும் பார்க்க எனது பாடத்திட்டங்கள் என்பதை கிளிக் செய்யலாம். அடுத்தது டேஷ்போர்டு பக்கமானது ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு தொகுப்பு அல்லது பாடத்திட்டத்தில் உங்களுடைய முன்னேற்ற நிலையை இது காட்டுகிறது. கணக்கு அதாவது அக்கவுண்ட் ஐகான் உங்கள் சுய விவரம் மற்றும் பிற தகவல்களை அணுக உதவும். உதவி மைய ஐகான் என்பது கேள்வியை எழுப்ப அல்லது தகவலை கேட்க உதவும் மற்றொரு ஊடகமாகும். பின்வருவனவற்றை நீங்கள் புரிந்து கொண்டு இருந்தால் அது பற்றி விவாதிப்போம். ஆப்பை எப்படி நிறுவுவது, ஆப்பில் எப்படி உள்நுழைவது மற்றும் ஆப்பில் மொழியை தேர்ந்தெடுப்பது எப்படி. எனது பாடத்திட்டங்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். இது பின்வரும் 3 துணை பிரிவுகளை கொண்டுள்ளது. நிலுவையில் உள்ளவை, செயல்பாட்டில் உள்ளவை, முடிக்கப்பட்டவை. ஒவ்வொரு பாடமும் முதலில் நிலுவையில் உள்ளவை என்று தோன்றும், பிறகு செயல்பாட்டில் உள்ளவை என்று காண்கின்றன, இறுதியாக முடிக்கப்பட்டவை என்ற இடத்திற்கு நகர்கின்றன. எப்படி நகர்கின்றன என்பதை புரிந்து கொள்ள முதலில் நிலுவையில் உள்ளவை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். நீங்கள் கற்கத் தொடங்காத அனைத்து பாடத்திட்டங்களும் நிலுவையில் உள்ளவை என்ற இடத்தில் காட்டுகின்றன. ஏனென்றால் நீங்கள் முதன்முறையாக உள் நுழையும் போது நீங்கள் எந்த பாடத்திட்டத்தையும் தொடங்கியிருக்க மாட்டீர்கள். எனவே அனைத்து பாடத்திட்டங்களும் நிலுவையில் உள்ளவை என தோன்றும். செயல்பாட்டில் உள்ளவை மற்றும் முடிக்கப்பட்டவை ஆகிய இரண்டும் காட்டியுள்ளபடி காலியாக இருக்கும். நீங்கள் ஒரு பாடத்திட்டத்தை தொடங்கியவுடன் அது நிலுவையில் உள்ளவை என்ற இடத்திலிருந்து செயல்பாட்டில் உள்ளவை என்ற இடத்திற்கு நகரும். இந்த தாவல் நீங்கள் தொடங்கிய ஆனால் இன்னுமே முடிக்காத பாடத்திட்டத்தை காட்டுகின்றது. நீங்கள் அதை முடித்ததும் 100% முன்னேற்றம் ஆனதும் அது முடிக்கப்பட்டவை என்ற இடத்திற்கு மாறும். நிலுவையில் உள்ளவை என்ற தலைப்பில் உள்ள பாடத்திட்ட விவரங்கள் பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் ஒரு பாடத்தை தொடங்கலாம். அதில் உள்ள பாடத்திட்ட தலைப்பின் கீழ் பாடத்தின் விவரங்களை பார்க்கலாம். அறிமுகம் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் கற்கத் தொடங்கிய தொகுப்பின் அல்லது பாடத்திட்டத்தின் அறிமுகம் கிடைக்கும். அறிமுகத்தை படித்த பிறகு அடுத்த என்பதை கிளிக் செய்வதன் மூலம் பாடத்திட்ட வழிகாட்டல் வீடியோவை அணுகலாம். இந்த வீடியோ ஒரு பாடத்திட்டம் அல்லது தொகுப்பின் கட்டமைப்பை பற்றியும் அதை எவ்வாறு கற்பது என்பதையும் பாடத்திட்டம் அல்லது தொகுப்புகளை கற்கும் போது உங்களுக்கு கிடைக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விளக்குகிறது. இங்கே கிளிக் செய்வதன் மூலம் முழுமையான வழிகாட்டல் வீடியோவை அணுகலாம். வழிகாட்டல் வீடியோ முடிந்ததும் முன் மதிப்பீடு என்ற பொத்தானை காண்பீர்கள். இங்கே கிளிக் செய்வதன் மூலம் பாடத்திட்டத்தின் முன் மதிப்பீட்டை தொடங்கலாம். அது பாடத்திட்டத்தில் விளக்கப்பட்ட கருத்துக்களை பற்றிய உங்கள் அறிவை மதிப்பிட உதவும். பாடத்திட்டத்தின் உள்ளடக்கத்தை தொடங்குவதற்கு முன் நீங்கள் முயற்சிக்க வேண்டிய கேள்விகளின் வரிசையை இங்கு காணலாம். ஒவ்வொரு கேள்விக்கும் உங்கள் பதிலை தேர்ந்தெடுத்து அதை சமர்ப்பிக்க சேமி பொத்தானை கிளிக் செய்யலாம். நீங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்த பிறகு மதிப்பீட்டை சமர்ப்பிக்கவும் பொத்தானை கிளிக் செய்யவும். இது ஒரு செய்தி பெட்டியை காட்டும். மதிப்பீட்டை சமர்ப்பிக்க அதில் ஆம் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். அதன் பிறகு அடுத்த என்பதை கிளிக் செய்து பாடத்தின் உள்ளடக்கத்தை அணுகலாம். பாடத்தின் உள்ளடக்கத்தை அணுக இந்த திரையில் இங்கே கிளிக் செய்வோம் என்று எழுதப்பட்ட பிங்க் வட்டத்தை கிளிக் செய்யவும். இது நீங்கள் தொடங்கிய பாடத்திட்டத்தின் முதல் அத்தியாயத்தை காட்டுகிறது. பாடத்திட்டத்தை தொடங்க இயக்கு பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும். தற்போதைய வீடியோ உள்ளடக்கத்தின் புக்மார்க்குகளை காண மெனு ஐகானை கிளிக் செய்யவும். தற்போதைய பாடத்திட்டம் அல்லது தொகுப்பு பற்றிய வினவலை எழுப்ப கேள்விக்குறி ஐகான் உங்களுக்கு உதவுகிறது. வீடியோ உள்ளடக்கத்தில் அடுத்த ஸ்லைடிற்கு செல்ல வலது அம்புக்குறி ஐகானை கிளிக் செய்யவும். வீடியோ உள்ளடக்கத்தில் முந்தைய ஸ்லைடிற்கு செல்ல இடது அம்புக்குறி ஐகானை கிளிக் செய்யவும்.
பாடத்தின் ஒரு அத்தியாயத்தை முடித்ததும் நீங்கள் தானாகவே இந்த திரைக்கு நகர்வீர்கள். அடுத்த அத்தியாயத்தை அணுக இந்த திரையில் உள்ள இங்கே கிளிக் செய்யவும் என்ற பிங்க் வட்டத்தை கிளிக் செய்யவும். பயிற்சி வீடியோவில் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி சில செயல்பாடுகள் உள்ளன என்பதை நினைவில் கொள்ளவும். சில நேரங்களில் நீங்கள் பின்பற்ற வேண்டிய சில கூடுதல் வழிமுறைகளை காணலாம். எடுத்துக்காட்டாக, இங்கே நீங்கள் பின்வரும் உரையின் மீது கிளிக் செய்ய வேண்டும். பொருத்தமான தடுப்பு மருந்து அமர்வை தேர்ந்தெடுப்பதற்கான அளவுருக்களை காண இங்கே கிளிக் செய்யவும். அடுத்த ஸ்லைடிற்கு செல்ல எக்ஸ் குறி பொத்தானை கிளிக் செய்யவும். சில சமயங்களில் பாடத்திட்டத்தை பாதியில் நிறுத்த வேண்டி இருக்கும். இது போன்ற சந்தர்ப்பங்களில் அடுத்த முறை நீங்கள் பாடத்திட்டத்தை அணுகும் போது தொடரவும் மற்றும் மறுபடி தொடங்கு ஆகிய 2 பொத்தான்களை பெறுவீர்கள். நீங்கள் விட்டுச் சென்ற அதே இடத்திலிருந்து பாடத்தை தொடர அல்லது ஆரம்பத்தில் இருந்து மீண்டும் தொடங்க இவற்றில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யலாம். நினைவில் கொள்க, மறுபடி தொடங்கவும் என்பதை தேர்வு செய்தால் தற்போதைய அத்தியாயத்தின் தொடக்கத்திற்கு உங்களை எடுத்துச் செல்லும். நீங்கள் அத்தியாயத்தை தொடக்கத்தில் இருந்து தொடங்க வேண்டும் என்றால் மட்டுமே இதை தேர்வு செய்யவும். பாடத்திட்டத்தில் நீங்கள் முன்னேறும் போது பாடத்திட்ட விவரங்கள் திரையில் கூடுதல் தலைப்புகள் காட்டியுள்ளபடி தோன்றும். நீங்கள் பாடத்திட்டத்தின் உள்ளடக்கத்தை முடித்தவுடன், எடுத்துக்காட்டாக ஒரு தொகுப்பில் உள்ள அனைத்து அத்தியாயங்களையும் முடித்தவுடன் கீழே உள்ள பின் மதிப்பீட்டை நீங்கள் அணுகலாம். இதை கிளிக் செய்வதன் மூலம் முன் மதிப்பீட்டை போலவே கேள்விகளின் தொடர் காண்பிக்கப்படும். வெற்றிகரமாக பாடத்திட்டத்தை முடிக்க கேள்விகளை நிறைவு செய்து தேர்ச்சி பெற வேண்டும். முடிந்தவுடன் நீங்கள் முன் மதிப்பீட்டை செய்ததைப் போலவே பின் மதிப்பீட்டையும் சமர்ப்பிக்கவும். பின் மதிப்பீட்டில் தேர்ச்சி பெற நீங்கள் குறைந்தபட்சம் 70% மதிப்பெண்களை பெற வேண்டும். நீங்கள் 70% முதல் 85% மதிப்பெண்களை பெற்றால் உங்களுக்கு வெள்ளி சான்றிதழ் கிடைக்கும். எனினும் நீங்கள் 85% மேல் மதிப்பெண்களை பெற்றால் உங்களுக்கு தங்க சான்றிதழ் கிடைக்கும். பின் மதிப்பீட்டில் நீங்கள் தோல்வியுற்றால் அதை முயற்சிக்க உங்களுக்கு மற்றொரு வாய்ப்பு வழங்கப்படும். இந்த முறை நீங்கள் அதில் தேர்ச்சி பெற வேண்டும். இல்லையெனில் நீங்கள் மதிப்பீட்டை மீண்டும் முயற்சிக்கும் முன் முழு பாடத்திட்டத்தையும் மீண்டும் பயில வேண்டும். நீங்கள் பின் மதிப்பீட்டில் தேர்ச்சி பெற்று மதிப்பீட்டை வெற்றிகரமாக சமர்ப்பித்தால் அந்த படிப்பிற்கான சான்றிதழை உருவாக்க நீங்கள் அனுமதிக்கப்படுவீர்கள். எனினும் சான்றிதழை உருவாக்கும் முன் நீங்கள் பாடத்திட்டத்திற்கு உங்கள் மதிப்பீடுகளை வழங்க வேண்டும். மதிப்பீடு பக்கத்தில் நீங்கள் பாடத்திட்டத்தை 4 அளவுருக்கள் மூலம் மதிப்பிட வேண்டும். ரைஸ் ஆப் பயனருக்கு சுலபமானது. பாடத்திட்ட உள்ளடக்கத்தின் தரம், சிக்கல் தீர்வுக்கான ஆதரவு மற்றும் ரைஸை எங்கும் எந்த நேரத்திலும் பயிலலாம். நீங்கள் ஒரு நட்சத்திரம் முதல் 5 நட்சத்திரங்கள் வரையிலான மதிப்பீட்டை வழங்க வேண்டும். அளவுகோலில் 1 நட்சத்திரம் மிக குறைந்த மதிப்பீட்டையும் 5 நட்சத்திரங்கள் அதிக மதிப்பீட்டையும் குறிக்கும். நீங்கள் அரை நட்சத்திரத்தை கூட தேர்ந்தெடுக்கலாம். எடுத்துக்காட்டாக மதிப்பிட 4.5 நட்சத்திரம் கூட அளிக்கலாம். கொடுக்கப்பட்ட உரைப்பெட்டியில் நீங்கள் கூடுதல் கருத்துக்களை வழங்கலாம். உங்கள் மதிப்பீட்டை சமர்ப்பிக்கவும் என்ற பொத்தானை கிளிக் செய்யவும். இந்த படி அவசியமான படி மற்றும் இப்படியை தவிர்க்க முடியாது. மதிப்பீடுகளை சமர்ப்பித்ததும் பாடத்திட்ட விவரங்கள் பக்கத்தில் சான்றிதழை காண்க என்ற பட்டனை பார்க்கலாம். இந்த பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் உங்கள் பயிற்சி சான்றிதழை பெறலாம். இது உங்களை சான்றிதழ் பக்கத்திற்கு எடுத்துச் செல்லும். அங்கிருந்து நீங்கள் சான்றிதழை பதிவிறக்கம் செய்யலாம் அல்லது தொடர்புடைய ஐகான்களை கிளிக் செய்வதன் மூலம் அதை பகிரலாம். நீங்கள் சமூக ஊடகங்களிலும், உதாரணமாக வாட்ஸ்அப் போன்றவையில் சான்றிதழை பகிரலாம். இந்த நிலையில் நீங்கள் பாடத்திட்டத்தை வெற்றிகரமாக முடித்ததால் அது எனது பாடத்திட்டங்கள் என்ற பக்கத்தில் முடிந்தவை என்ற டாப்பின் கீழ் தோன்றும். ஆப்பின் மேற்புற வலது பக்க மூலையில் 3 புள்ளிகள் கொண்ட மெனு ஐகானை நீங்கள் பார்ப்பீர்கள்.
இந்த ஐகானை கிளிக் செய்தால் வளங்கள், மேற்பார்வையாளர் கருத்து மற்றும் பதிவிறக்கங்கள் ஆகிய 3 விருப்பங்களுடன் ஒரு கீழ்த்தோன்றும் மெனு கிடைக்கும். வளங்கள் ஐகான் பாடத்திற்கான கூடுதல் தகவல் அல்லது ஆதாரங்களை உங்களுக்கு வழங்குகிறது. இதன் மூலம் கையேடுகள், அறிவிப்புகள், முக்கியமான தேதிகள் மற்றும் பயிற்சியின் முன்னேற்றம் ஆகியவற்றை பார்க்கலாம். ஒவ்வொரு ஐகானையும் கிளிக் செய்வதன் மூலம் விவரங்களை உள்ளிட உங்களுக்கு உதவும். இது பாடத்திட்டம் தொடர்பான அனைத்து கையேடுகளையும் காட்டும். படிப்பு தொடர்பான அறிவிப்புகள் ஏதேனும் இருந்தால் இது அனைத்தையும் காட்டும். இது பாடத்திட்டம் தொடர்பான அனைத்து முக்கிய தேதிகளையும் காட்டும். இது பாடத்திட்டத்தில் உங்கள் முன்னேற்றத்தை காட்டுகிறது. மேற்பார்வையாளர் கருத்து விருப்பம் உங்களை கருத்து பக்கத்திற்கு அழைத்துச் செல்லும். உங்கள் செயல்திறனுக்கு ஏற்ப உங்கள் மேற்பார்வையாளர் கருத்தை வழங்கலாம். ஏதாவது கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தால் மேலே உள்ள மேற்பார்வையாளர் கருத்து ஐகானை கிளிக் செய்வதன் மூலம் அதை பார்க்கலாம். பதிவிறக்கங்கள் ஐகானை கிளிக் செய்வதன் மூலம் பாடத்திட்டத்தின் அனைத்து உள்ளடக்கத்தையும் பதிவிறக்கலாம். உங்கள் சாதனத்தில் உள்ளடக்கத்தை சேமிக்க அனுமதி என்பதை கிளிக் செய்யலாம் அல்லது பதிவிறக்கத்தை மறுக்க ரத்து செய் என்பதை கிளிக் செய்யலாம். நீங்கள் ஒரு பயிற்சியை முடிக்கும் போது இந்த மெனுவில் முடிக்கவும் டாப்பில் சேர்க்கப்படும். உங்கள் பின் மதிப்பீட்டின் கேள்வி வாரியான முடிவை சரிபார்க்க மேலே உள்ள முடிக்கவும் ஐகானை கிளிக் செய்யலாம். சான்றிதழை உருவாக்கிய பிறகுதான் இந்த ஐகான் தோன்றும். பின் வருவனவற்றை நீங்கள் புரிந்து கொண்டு இருந்தால் அது பற்றி விவாதிப்போம். எனது பாடத்திட்டங்கள் பக்கத்தில் தகவல்களை எவ்வாறு அணுகுவது, வழி நடத்தும் வழிகாட்டியை எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் உங்கள் சான்றிதழ்களை எவ்வாறு பார்ப்பது. இப்போது டேஷ்போர்ட் பக்கத்தை ஆராய்வோம். நீங்கள் தொடங்கிய ஒவ்வொரு பாடத்திட்டத்தின் முன்னேற்ற நிலையை பார்க்க டேஷ்போர்ட் ஐகானை கிளிக் செய்யவும். இந்த டாப் உங்கள் பாடத்திட்ட முன்னேற்றத்தின் நடப்பு நிலையை காட்டும். இந்த பக்கத்தில் என்னுடைய நிலை பகுதியை நீங்கள் பார்க்க முடியும். இங்கே கீழ்த்தோன்றும் பட்டியலில் இருந்து நீங்கள் முன்னேற்றத்தை காண விரும்பும் பாடத்திட்டத்தை தேர்ந்தெடுக்கலாம். பாடத்திட்டத்தின் பெயரை தேர்ந்தெடுத்த பிறகு தேர்வுக்கு பின் மதிப்பெண்கள் மற்றும் பாடத்தின் முன்னேற்றத்தின்படி உங்களுடன் பயிலும் குழுவில் உங்கள் நிலையை பார்க்கலாம். நீங்கள் முயற்சிக்கும் பாடத்திட்டத்தில் உங்களுடைய முன்னேற்றத்தை சரிபார்க்க 2 தனித்தனி அளவீடுகள் உள்ளன. நீங்கள் கீழே உருட்டும் போது நீங்கள் முடித்த ஒவ்வொரு பாடத்திட்டத்திற்கும் அல்லது தொகுப்பிற்கும் முன்தேர்வு மற்றும் பின் தேர்வு மதிப்பெண்களை கண்டறியலாம். ஒரு பாடத்திட்டத்தை முடித்த பிறகு செயல்திறனில் உங்கள் முன்னேற்றத்தை கண்டறிய இது உதவுகிறது. பாடத்திட்டம் முடிந்த பிறகு வழங்கப்பட்ட கருத்து இங்கே எனது கருத்து பகுதியில் தோன்றும். வெவ்வேறு பாடத்திட்டங்களுக்கும் நீங்கள் வழங்கிய கருத்தை சரிபார்க்க பட்டியலிலிருந்து ஒவ்வொரு பாடத்திட்டத்தையும் தேர்ந்தெடுக்கலாம். முன் தேர்வின் மற்றும் பின் தேர்வின் மதிப்பெண்களை பாடத்திட்டம் வாரியாக ஒப்பிடலாம் மற்றும் வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கமாக சென்றால் எனது கருத்து பகுதியை அடையலாம். கணக்கு அதாவது அக்கவுண்ட் ஐகானை கிளிக் செய்தால் உங்கள் சுய விபரத்தையும் பிற தகவலையும் அணுக முடியும். நீங்கள் உங்களுடைய சுய விபரம், மொபைல் எண் அல்லது மொழியை புதுப்பித்தால் அது ஒப்புதலுக்காக கணினி நிர்வாகிக்கு அனுப்பப்படும். மற்ற அம்சங்களை நீங்களே பார்க்கலாம் அல்லது திருத்தலாம். எனது சான்றிதழ்கள் என்பதை கிளிக் செய்யும் போது நீங்கள் தேர்ச்சி அடைந்த பாடத்திட்ட சான்றிதழ்களின் பட்டியலை காணலாம். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து பாடத்திட்டங்களையும் நீங்கள் முடித்திருந்தால் மட்டுமே மாஸ்டர் சான்றிதழ் என்பதில் நீங்கள் ஒற்றை சான்றிதழை காண்பீர்கள். பயன்பாட்டின் சமீபத்திய அம்சங்கள் சிலவற்றை பார்ப்போம். அவை எங்களுடன் உரையாடவும், ஒவ்வொரு பாடத்திட்டத்திலும் ஒரு கேள்விக்குறி ஐகான் மற்றும் உதவி மையம் ஐகான். நீங்கள் ஆப்பை அணுகும் போது அல்லது பாடத்திட்டங்களை பயிலும் போது உங்களுக்கு ஆப்பை பற்றிய கேள்விகள் இருக்கலாம் அல்லது சில தகவல்கள் தேவைப்படலாம்.
அத்தகைய நிகழ்வுகளுக்காக இந்த அம்சங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் உங்களின் தடையற்ற அனுபவத்திற்காகவும் எந்த வினவல்களையும் தீர்க்கவும் இது உதவுகிறது. உதவி மையம் ஐகான் என்பது கேள்வியை எழுப்ப அல்லது தகவலை கேட்க உதவும் மற்றொரு ஊடகமாகும். எனது டிக்கெட்டுகள் ஐகானை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் எழுப்பிய வினவல்களையும் நீங்கள் கண்காணிக்கலாம். சாட் பாட் என்பது நீங்கள் ஆப்புடன் மனிதர்களிடம் போலவே உரையாட இயலும் ஒரு புதிய அம்சமாகும். உரையாடலை தொடங்க ஹாய் என டைப் செய்தால் போதும். புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கேள்விக்குறி மற்றொரு உதவி அம்சமாகும். இது பாடத்திட்டம் அல்லது தொகுப்பில் திரையில் தோன்றும் பாடத்திட்ட உள்ளடக்கம் தொடர்பான ஏதேனும் கேள்விகளை தீர்க்க இந்த அம்சம் உங்களுக்கு உதவுகிறது. நீங்கள் கேள்விக்குறியை கிளிக் செய்யும் போது ஒரு ஸ்கிரீன்ஷாட் உருவாக்கப்பட்டு ஐடி குழு மேற்பார்வையாளருக்கு தானாகவே அனுப்பப்படும். அவர் வினவலை பார்த்து நீங்கள் பாடத்திட்டத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அணுக உங்களுக்கு உதவுவார். மேல் இடது மூலையில் உள்ள ஐகான்களை பார்ப்போம். இது சுய விபர ஐகான். இங்கே நீங்கள் உங்கள் சுய விபர புகைப்படம், மின்னஞ்சல், பிறந்த தேதி, மாநிலம் மற்றும் பல விவரங்களை பார்க்கலாம் மற்றும் புதுப்பிக்கலாம். நிர்வாக ஒப்புதலுக்கு உட்பட்டது. அறிவிப்பு ஐகானை கிளிக் செய்தவுடன் அது அறிவிப்பு திரையை காட்டுகிறது. இதில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் மற்றும் நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றிய தகவல்கள் உள்ளன. நீங்கள் ஆப்பில் உள் நுழைந்தவுடன் சில முக்கியமான புதுப்பிப்புகள் அல்லது புதிய தகவல்கள் தோன்றக்கூடும். அறிவிப்பில் பகிரப்பட்ட தகவல்களை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் மேலும் தெரிந்து கொள்ள இங்கே கிளிக் செய்யவும். பொத்தானை அல்லது அந்த தகவலை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தால் மூடவும் பொத்தானை கிளிக் செய்யலாம். மேல் வலது மூலையில் மற்றொரு உதவி அம்சம் உள்ளது. இது அறிவிப்பு ஐகானுக்கு அடுத்ததாக உள்ளது. இந்த ஐகானை கிளிக் செய்து பாஸ்வேர்டை எவ்வாறு மாற்றுவது அல்லது முதன்மை சான்றிதழை எவ்வாறு அணுகுவது அல்லது பாடத்திட்டத்தை எவ்வாறு அணுகுவது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கான தீர்வை புரிந்து கொள்ள சிறிய வீடியோக்களை பார்க்கலாம். பின்வருவனவற்றை நீங்கள் புரிந்து கொண்டு இருந்தால் அது பற்றி விவாதிப்போம். டேஷ்போர்டு, அக்கவுண்ட் மற்றும் உதவி மையத்தில் தகவல்களை எவ்வாறு அணுகுவது, அறிவிப்புகளை பார்ப்பது எப்படி மற்றும் உதவி அம்சங்களை எவ்வாறு பயன்படுத்துவது. நீங்கள் ரைஸ் ஆப்பினை எவ்வாறு பயன்படுத்துவது என்று கற்றுக்கொண்டீர்கள். இப்போது நீங்கள் அதை பயனுள்ள முறையில் பயன்படுத்த இயலும் என்று நம்புகிறோம். ஏதேனும் வினவல் இருந்தால் நீங்கள் எப்போதும் வீடியோவை மீண்டும் பார்க்க முடியும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.